இயக்குனர் பாலாவோட இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்புல வெளிவந்திருக்கிறது வணங்கான் திரைப்படம். இந்த திரைப்படம் உலகமெங்கும் வெற்றி நடை போட்டு வருகிறது. தியேட்டர்ல போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒருத்தருக்கு நியாய தர்மம்னு ஒன்னு இருக்கும். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Nemathi Property Management contact 7667008999. நாம் தமிழர் கண்டிப்பா போட்டி போட போறீங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற தருவாயில பிஜேபி போட்டிட போறன்றதை அறிவிக்கல. எப்படி பாக்குறீங்க? இந்த களம் உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இந்த களத்தை எப்படி பாக்குறீங்க? திமுக மீதான இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசாங்கத்தின் மீது மக்களுடைய வெறுப்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. நுனிப்புல் மேய்வது போல் ஆங்காங்கே சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிட்டு பணம் மட்டுமல்ல, அங்கே பணம் தவிர்த்து பரிசு பொருட்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் வாரி இறைக்கப்பட்டன. ஈரோடு கிழக்கில் போட்டியிடும் போது அவர் வெறும் வேட்பாளர் மட்டும்தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தலை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதோ அர்ஜுனா மிக தெளிவாக சொன்னது போல் இந்த மன்னர் ஆட்சியை மக்கள் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல 91 96 நீங்க இன்னைய ஆட்சி ஒப்பிடுறீங்க. இல்ல நீட் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது மத்திய அரசாங்கம் கையில இருக்குன்னு பிரச்சாரத்திலே பல்வேறு பதிவுகள் இருக்கு. என்னால காட்ட முடியும். பிரச்சாரம் வேற சார், வேற சார். அப்போ பிரச்சாரத்துல போய் சொல்லி பேசலாமோ? பொங்கல் தமிழருடைய மிக முக்கியமான திருவிழா. பொங்கல் தமிழருடைய விழா. அந்த விழால உங்களால ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்கணும்? எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. இதே நீங்க அவர்கிட்ட அவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கும் போது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டது நீங்க தானே. ஆனால் 1000 ரூபாய் கொடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு இப்போ. ஆகவே எங்களுக்கு இந்த இடைத்தேர்தலே கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்படும். அதுல எந்த விதமான தடையும் கிடையாது. ஏன்னா அவர் புலிச்சின்னம் கேட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள். வணக்கம். 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 புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றிண்ணே. நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப ஒரு பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் திமுக கட்டாயமாக போட்டி போட போகிறாங்க. வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அதிமுக போட்டி போடணும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அவங்களும் போட்டியிட புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தேமுதிகவும் போட்டி இல்லை. ஸோ இப்போ இருக்கிறது ஒன்று பிஜேபி, நாம் தமிழர் கண்டிப்பாக போட்டி போட போறீங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தருவாயில பிஜேபி போட்டிட போறன்றதை அறிவிக்கல. எப்படி பாக்குறீங்க? இந்த களம் உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இந்த களத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை ரொம்ப மாறி இருக்கு. மாறி இருக்குன்னா நான் என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னா, திமுக மீதான இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசாங்கத்தின் மீது மக்களுடைய வெறுப்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அது அளித்த எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றாமல் நுனிப்புல் மேய்வது போல் ஆங்காங்கே சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிட்டு, ஆனால் நாங்கள் மிக செம்மையான மிக அற்புதமான இந்த உலகத்திலே யாரும் தர முடியாத ஒரு நல்லாட்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை யாருமே குறை சொல்ல முடியாது. யாருமே எந்த விதத்திலையும் அதை தொட முடியாது. அந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்குன்னு பீற்றிக்கொள்ளும் இதை மக்கள் உண்மையிலே மிக தீவிரமாக ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இவங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி நடந்ததுன்றது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது பணம் மட்டுமல்ல, அங்கே பணம் தவிர்த்து பரிசு பொருட்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் வாரி இறைக்கப்பட்டன. அதே போல் கடந்த முறை EVK இளங்கன் அவர்கள் அந்த ஈரோடு கிழக்கில் போட்டியிடும் போது அவர் வெறும் வேட்பாளர் மட்டும்தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தலை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். செந்தில் பாலாஜி தலைமையிலான அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள்
எவ்வளவு அதிக பட்டி முறை அப்படின்றத அப்போதான் வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அதே இடைத்தேர்தலாம் இப்போது வந்து நடக்குது. அப்போ ஆக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கும் பெரிய இடைவெளி இல்லை. ஆனால் இந்த சிறிய இடைவெளியிலே மக்கள் வெகுண்டெழுந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பெரிய வெறுப்புணர்வோடு வந்து இருக்கிறாங்க. இல்லை, அதுக்கான சான்று நீங்கள் வெறுப்புணர்வோடு இருக்கிறாங்கப்பான்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு சான்று தெரியணும்ல. இந்த பாருங்க இந்த போராட்டம், இங்கே பாருங்க இந்த பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஒரு விஷயம், எந்த ஒரு அரசாங்கமும் வந்து ஆளுங்கட்சியாக வந்து இருக்கும்போது அது மீதான வெறுப்புணர்வு உள்ளுக்குள்ளே புகஞ்சிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து வெளிப்படையாக கொண்டு வர வேண்டியது பத்திரிகைகளுடைய கடமையாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த சூழ்நிலையே கிடையாது. 91, 96 அதிமுக ஆட்சி, அதுவும் ஜெயலலிதா முதல் முறையாக வரும்போது அந்த ஆட்சியிலே நடந்த அட்டூழியங்களும் சட்ட விரோதங்களையும் மக்கள் வந்து அப்போ யாருமே எந்த பத்திரிகையுமே அது பெருசாக வெளிக்கொண்டு வர, ஒரு சில பத்திரிகை தவிர மற்ற யாரும் கொண்டு வரல. ஆனால் 96 மிக படுதோல்வியை வந்து அதிமுக சந்திச்சது காரணம் அவங்களுடைய அந்த மாதிரியான மக்களுடைய எழுச்சி. மக்கள் வந்து புறக்கணிச்சாங்க. அதே தான் இப்பொழுதும் அதே போல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது, அதுவும் குறிப்பாக வந்து வாரிசு அரசல், ஆதவ அர்ஜுனா வந்து மிக தெளிவாக வந்து சொன்னது போல் இந்த மன்னர் ஆட்சியை வந்து மக்கள் என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, 91, 96 நீங்க வந்து இன்னைய ஆட்சி ஒப்பிடுறீங்க? இல்லை இல்லை, ஒப்பிடல இருங்க, ஏன் ஒப்பிடலாம். ஏன்னா நான் அந்த ஆட்சியில் நடந்த அட்டூழியங்கள் சட்டவிரோதங்கள் அதே போல் எப்படி மக்கள் வந்து புறக்கணிச்சாங்களோ அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினாங்களோ அதே போல் அதே அளவிலான சட்டவிரோதமும் அட்டூழியங்களும் இப்போ நடக்கிறது. அதுக்கு அண்ணா வந்து பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவத்தையும் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அளவுக்கு நடக்கிறது. வெளிப்படையாக இதில் என்ன சான்று என்ன எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல வரேன். அந்த வெளிப்படையான சான்று மக்களோட உள்ள குமுறல், அதுதான் நான் இப்போ சொல்ல வருவது. ஈரோடு இடைத்தேர்தலே அந்த மக்களுடைய உள்ள குமுறல். நீங்கள் என்ன வேணால் பணம் கொடுங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து பரிசு பொருள் கொடுங்க, கோடி கணக்கில் வந்து கொண்டு போய் இறக்கலாம், மக்களை அடைச்சி வைக்கலாம், தூக்கிட்டு போகலாம், என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் இந்த இடைத்தேர்தலே மிக மிக தெளிவான ஒரு எதிர்ப்பு மனநிலை வெளிப்படும் என்பதுதான் நான் வந்து. இது எப்படி நம்பிக்கை உங்களுக்கு வருதுன்னு கேட்கிறேன். சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு ஈரோடு கிழக்குல என்ன நீங்க ஒரு சம்பவத்தை நான் வந்து குறிப்பிட்டேன், அவ்வளவுதான். நான் இது மாதிரி ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களால் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக என்ன சொல்றீங்க, நீட் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அது மத்திய அரசாங்கம் கையில் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலிலே தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போதும் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் போதும் அப்போ உங்களுக்கு தெரியல. தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க, தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்கள் நீட்டு தேர்வை விலக்குவதற்கு நடுவண் அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. வெளியில பேசும்போதுதான் ரகசியம் பிரச்சாரத்திலே பல்வேறு பதிவுகள் இருக்கு, என்னால காட்ட முடியும். பிரச்சாரம் வேற சார், வேற சார். அப்போ பிரச்சாரத்துல போய் சொல்லி பேசலாமோ சொல்லுங்க. அறிக்கையில நாங்க இப்படி பாலிஷா சொல்றோம், ஓகே ரைட்டு, அழுத்தம் கொடுக்குறோம், சரி. அடுத்து அப்படியே ரோட்ல வந்து மைக்கை பிடிச்சி அப்படியே அப்பட்டும் போய் சொல்லலாம். அதான் இல்லையே, போய் சொல்லலையே. நான் வந்தால் உடனடி வரல, இந்தியா கூட்டணி வரல, இந்தியா கூட்டணி தான் ரகசியமே, அவங்க சொல்ற ரகசியம். 21 சட்டமன்ற தேர்தலிலே அவர் கொடுத்த ஒரு முக்கிய வாக்குறுதி, இதுவும் ஒரு முக்கியமான வாக்குறுதி தான். நாங்கள் வந்தால் நீங்க சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி வரல, ஆனால் நீங்கள் அதற்கு முன்னாடியே கொடுத்த வாக்குறுதியில் எங்களிடம் ரகசியம் இருக்குது. நீட்டை எப்படி ஒழிப்போம் என்றது எங்களுக்கு இந்தியா கூட்டணி வரும், வந்துச்சுன்னா தூக்குமோ, அதான் எங்க ரகசியம். கிடையாது. நீங்க அப்படியான எந்த தெளிவான விளக்கமும் வந்து அவங்க சொல்லவே கிடையாது. நாங்கள் வந்து ரத்து செய்வோம், அந்த ரகசியத்தெல்லாம் கேட்காதீங்க, எங்ககிட்ட அந்த சூத்திரம் இருக்கு. இப்படி வந்து இப்போது துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய தம்பி உதயநிதியிலிருந்து பல அமைச்சர்களும் பேசின பேச்சு. ஆனால் இது நான் ஒரு உதாரணமா சொல்றேன். அதாவது வெறும் இதை மட்டும் நான் வந்து இது ஒரு காரணியா இருக்காது, ஒன் ஆஃப் தி ரீசன் தான். நான் என்னன்னா இதே போல் பல்வேறு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுனது. ஏங்க ஒரு 1000 ரூபாய், அதாவது பொங்கல் தமிழருடைய மிக முக்கியமான திருவிழா, பொங்கல் தமிழருடைய விழா. அந்த விழாவில் உங்களால் வந்து ஒரு 1000 ரூபா வந்து பணம் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்கணும்? எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்றத தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார். நான் சொல்வது, ஆனால் உங்களுடைய மற்றொரு அமைச்சர் துரைமுருகன் மிக மிக மக்களை வந்து துச்சமாக மதித்து மிக ஆவணத்தோடு சொல்கிறார், இது என்ன தேர்தல் காலமா, நீங்கள் தேர்தல் காலம் தான் கொடுத்தீங்க, அதே மாதிரி நாங்கள் தேர்தல் காலமாக கொடுப்போம். அப்போது இது ஆணவமான பேச்சுன்றீங்க. மிக மிக ஆவணமான பேச்சு. 7 கோடி மக்களை நீங்க வந்து ஆடு மாடு மாதிரி நீங்க வந்து நினைச்சு வந்து பேசியிருக்கீங்க. ஏன்
அப்போ என்னென்ன அப்போ இதன் அர்த்தம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வந்து தேர்தல் காலம் இல்லை, அடுத்த வருஷம் தான் தேர்தல் காலம், அடுத்த வருஷம் நான் கொடுப்பேன், இப்போ தரமாட்டேன்னா அடுத்த வருடம் நான் தேர்தல் நெருங்கும் போது காசு கொடுத்தால் இந்த மக்கள் மயங்கி போய் காசு வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தானே சொல்ல வரீங்க? இதே நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிக்கும் போது 5000 ரூபா கொடுக்கணும்னு கேட்டது நீங்கள் தானே. ஆனால் 1000 ரூபா கொடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு. இப்போ 1000 காரணம் சொல்லுங்கள். ஆனால் உங்களால் முடிஞ்சதா? அவரால் அது கொடுத்தார்ல, அந்த தொகையை கொடுத்தார்ல, உங்களால் இப்போ வந்து முடியல. ஆனால் அதுக்கு சப்பை கட்டுவதற்கு துரைமுருகன் போன்ற ஒரு மூத்த அமைச்சர் மிக மிக ஆணவமாக மக்களை வந்து அவங்களெல்லாம் பொருட்டே கிடையாது. நான் தேர்தல் அப்போ அவங்களுக்கு வந்து கரும்பு கொடுப்பேன், கையில் 1000 ரூபா கொடுப்பேன், 2000 ரூபா கொடுப்பேன், அவங்க உடனே எனக்கு ஒட்டு மொத்தம் ஓட்டு போடுவாங்கன்ற நினைப்பு இருக்க. அதுதாங்க பெரிய சனாதனம், திமுகவினுடைய திராவிட சனாதனம். அது இல்லை, உங்கள் கட்சியின் தலைவரோ நீங்களோ காசு கொடுக்கறதே எதிர்க்கிறீங்க. எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க? எதுக்கு கூட எதிர்க்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலன்னா? நான் என்ன சொல்றேன்னா, அது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கல. ஆனால் நீங்கள் அதிமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தது மிக குறைவு. நான் 5000 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு உங்களால் அதை கூட நிர்வாகத்திறமையே உங்களோட நிர்வாகத்திறமை எங்கே வந்து பல்லளிக்கணும். உங்களால் அந்த 1000 ரூபா கூட கொடுக்க முடியல, அந்த மொபிலைஸ் பண்ண முடியல உங்களால். ஏன் இப்போ நாங்கள் கேட்குறது, அந்த கொடுக்க முடியலை, எங்களுக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடி, மேலும் மேலும் நாங்கள் வட்டி கட்ட முடியாது, மக்கள் சுமையாக வரும். ஏன்னா நிதி எங்கேருந்து வரும்? மக்கள் மேலே வரி போட்டால் தான் வரும். அப்படி அதை தவிர்க்கணும்னு அப்படின்னு கூட உங்களால் சொல்ல தெரியலையே. உங்களுக்கு ரொம்ப ஆணவமாக தேர்தல் வந்தால் தரேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ துச்சமாக மதிக்கிறீர்கள் என்பதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்காக தான் சொன்னேன், இந்த உள்ள குமுறல்கள் ஏன்னா இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அனைத்துமே திமுகவுக்கு எதிரான செய்திகள் ஒட்டு மொத்தமாக மறைப்படுகின்றன. திமுகவுடைய ஆதரவு செய்திகள் தான் வருதே தவிர ஒட்டு மொத்தமாக ஆங்கில பத்திரிகையாக இருக்கட்டும், தமிழ் பத்திரிகையாக இருக்கட்டும், தினசரிகளாக இருக்கட்டும், திமுகவினுடைய எதிர்ப்பு செய்திகள் ஒட்டு மொத்தமாக மறைக்கப்படுகின்றன. ஆகவே அதனால தான் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, திமுக வந்து மிக சிறப்பான ஆட்சி கொடுக்கறதா மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்ற. அதுக்கு எங்க கேட்குறீங்களா? ஈரோடு கிழக்கினுடைய தேர்தல் நாயகன் திமுகவோட நலத்திட்டங்கள் தான் சொல்றாரு அதனோட சந்திரகுமார் அப்படிங்கிறவரு. 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 2000 ரூபாய் கொடுக்கிறோம், அதன் பிறகு இலவச மகளிர் உதவி திட்டம் கொடுக்கிறோம், எவ்வளவு விஷயம் இருக்கு. திமுக வேட்பாளர் என்ன சொல்லுவாரு? இதுதான் சொல்லுவாரு, நாங்க ரொம்ப நல்லாச்சு, மக்கள் கொடுக்க போறோம். ஆமா, அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இனி கொடுக்க போறோம் அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும். அதே மாதிரி பட்டியல் அடைப்போம், அதே மாதிரி படம் போட்டு காட்டுவோம், ஒரு நாளைக்கு 2 படம் போட்டு காட்டுவோம். என்ன, அந்த வீட்டிலேருந்து காலைல 9 மணிக்கு அவங்கள கடத்திட்டு வந்தோம்னா அதோட உட்கார வச்சு நான் மாலை 6 மணிக்கு அனுப்ப போகிறோம், பணம் கொடுப்போம், நான் தங்க நகை கொடுப்போம், கொலுசு கொடுப்போம், சேலை கொடுப்போம். அவர் அதை தான் சொல்கிறார். இதெல்லாம் அவர் நலத்திட்ட உதவியாக நினச்சிருக்காரு. அவர் தேர்தல் கமிஷன் விதிமுறைகள், நடைமுறைகள் எதை பற்றியும் அவன் நீங்கள் தொடர்ச்சியாக போட்டிடுறீங்க, தொய்வு ஏற்படாது அவங்களுக்கு, தொடர்ச்சியான தோல்விகளும் சந்திக்கிறீங்க. அதாவது ஒரு விஷயம், கொள்கை ரீதியான ஒரு தமிழ் தேசிய கொள்கையை மேதகு பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியிலே உறுப்பினராக பயணிக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தொய்வு எந்த காலத்தில் ஏற்படாது. நான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு பலனை எதிர்பார்த்து நான் இங்கே வந்தால் எனக்கு எம்எல்ஏ ஆகிடலாம், நான் வந்தால் இங்கே கவுன்சிலர் ஆகிடலாம், இங்கே வந்தால் எனக்கு அந்த பதவி கிடைக்கும்ன்ற எண்ணத்தோடு வந்திருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய தொய்வு இருக்கும், இந்த கட்சின்றதே அது இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு தம்பியும், ஒவ்வொரு தங்கையும் தான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை பாதைக்காக தங்களை எந்த விதத்திலையும் பெரிய தியாகங்களை செய்கிறதுக்கு தயாராக தான் இங்கே வராங்க. அதனால் அவங்கக்கிட்ட தொய்வுன்றதே கிடையாது. நாங்கள் எங்களுடைய இலக்கான அதிகாரத்தை கைப்பற்றும் வரை எங்களுக்கு எந்த தொய்வும் இருக்காது. நாங்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சேர்ந்த சீமான் அவர்கள் கூறியபடி தொடர்ந்து நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம். எங்களுடைய பெரும் நம்பிக்கை மக்கள், அதுவும் இந்த தாய் நிலத்தின் மக்கள் ஒரு நாள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பெருத்த நம்பிக்கையோடு தான் இந்த பயணம் போயிட்டுருக்கு. அதற்கு குறிப்பிட்ட காலங்கள் தேவைப்படும் என்றால் அந்த காலங்களை நோக்கி பயணம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஈரோடு கிழக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் நம்புறீங்களா? கண்டிப்பாக ஒரு பெரிய திருப்பு முனையாக தான் இருக்கும். ஏனென்றால் அதில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இப்போதுதான் எங்களுக்கு சின்னம் நிரந்தரமாக இருக்குது. ஆமா, மாநில கட்சியாகவும் நீங்க அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறீங்க. அங்கீகரிக்கப்பட்டோம். எங்களுக்கு முன்னாடி இருந்த பல்வேறு பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த சின்னம்.
கடைசி நேரத்தில் அந்த சின்னம் வந்து ஒதுக்கப்படுமா இல்லை வேறு சின்னம் கொடுமா? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி தேர்தல் நடப்பதற்கு ஒரு 12 நாட்களுக்கு முன்னாடி தான் மைக் சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த 12 நாட்களே தெருவுங்கும் மூளை முடுக்கங்கும் நான் கொண்டு போய் சேர்த்தோம். அந்த சின்னத்தை வைத்து தான் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சியை நாங்கள் மாறி இருக்கோம். ஆனால் இப்போது அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்கோம். இப்போ என்ன சின்னம் உங்களுக்கு கிடைக்க போகுது? என்ன சின்னத்தை நீங்க போட்டியிட போட போறீங்க? இப்போ வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்து அறிவித்து அது ஒரு ஆணையை வந்து நேற்று தினம் வெளியிட்டிருக்கிறது. அதிலே மிக குறிப்பாக எங்களுக்கு நிரந்தர சின்னம் வந்து ஒதுக்கீடு செய்கிறோம், உங்களுடைய விருப்பம், அது 3 சின்னங்களை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்து தரலாம் என்ற அறிவிப்பு இருந்தது. அதனால தான் நேற்று உடனடியாக தலைமை தேர்தல் அதிகாரியாக திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை நேற்று நாங்கள் சந்தித்து கரும்பு விவசாய சின்னம், அதாவது கரும்பு விவசாய சின்னத்தை அவங்க வந்து இந்தியில் வந்து கானா கிசான் அப்படின்றதான் அந்த பேர் வச்சுருக்காங்க. அந்த கரும்பு விவசாய சின்னத்தை நாங்கள் வந்து கோரியிருக்கிறோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து எலக்ட்ரல் ஆஃபீஸர், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அவர்களுக்கு ஒரு அதே ஆணையம் அனுப்பப்பட்டு விட்டது. அதை அவர்கள் இன்று பெற்றுக்கொண்டார்கள். அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது உடனடியாக இந்த சின்னத்தை நாங்கள் கேட்ட அந்த கரும்பு சின்னத்தை ஒதுக்க சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரியான ஈரோடு கலெக்டருக்கு அந்த பரிந்துரை அனுப்பப்பட்டு விட்டது. ஆகவே எங்களுக்கு இந்த இடைத்தேர்தலே கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்படும். அதில் எந்த விதமான வந்து தடையும் கிடையாது. ஏன்னா அவர் புலிச்சின்னம் கேட்டதா தகவல் வந்துச்சு, ஏர் உழவன் கேட்டதா தகவல் வந்துச்சு. கேட்டீங்களா அதெல்லாம்? ஆமாம், ரெண்டுமே வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் வந்து ஏர் உழவன் சின்னம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை ஒட்டியிருப்பதால் அது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆகவே அது வந்து எங்களால் வந்து கொடுக்க முடியாதுன்றது. புலிச்சின்னம் வந்து அது விலங்கு, ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே வந்து கொடுத்தது கிடையாது. அது வந்து நாங்கள் வந்து ஒரு கொள்கை முடிவாக வச்சுருப்போம். அது வந்து நாங்கள் அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு தான் உங்களுடைய சாய்ஸ் 3 வந்து சின்னங்களை நீங்கள் அழிக்கலாம் என்பது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து ஏற்கனவே 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், இதில் போட்டியிட்ட கரும்பு விவசாய சின்னத்தை தான் இப்போது வந்து நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த சின்னத்தையும் வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டுவிட்டன. ஸோ இது புதிய இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காலமும் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ 2026 வரைக்கும் இந்த சின்னம் நீடிக்குமா? அது வரைக்கும் கரும்பு விவசாயம் பயன்படுத்துவீங்களா? ஆமாம், இப்போது எங்களுடைய முடிவு தான். இப்போ தேர்தல் ஆணையம் என்னன்னா நாங்கள் கொடுக்குற சந்தேகமாக கேட்குறேன். இப்போ இந்த சின்னம் கிடைச்சிச்சுன்னா 26 பயன்படுத்தலாம்னு கேட்குறேன். இது வரைக்கும் இப்போ வந்து என்னென்னா வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இப்போ இதை கேட்டிருக்கோம். கரும்பு விவசாயில போட்டி போடுறோம். அதன் பிறகு நாங்கள் வந்து 26 சட்டமன்ற தேர்தலில் அது வந்து அந்த இதே சின்னத்தை வைத்துக்கொள்வதா இல்லது வேறு சின்னம், நிரந்தரமான வேறு ஒரு சின்னத்தை நாங்கள் கோருவதா என்பதை இந்த இடைத்தேர்தல் முடிந்த பிறகு வந்து முடிவு பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரே சின்னமாக இருக்கிறதானே உங்களுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு பரப்புரைக்கு உதவி பண்ணோம். கண்டிப்பாக கரும்பு விவசாய சின்னத்தை வந்து நாம் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு மூலை முழுக்கவும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனதே வந்து ஒளிவாங்கி சின்னம் தானே. ஏன் ஒளிவாங்க சின்னத்தை நீங்கள் வந்து வாங்கலை? திருச்சிமானவர்களுக்கு என்ன அது விருப்பம் இல்லையா? இல்லை, அந்த விருப்பம் இல்லை அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த சின்னத்தை விட ஒளிவாங்கியை விட கரும்பு விவசாய சின்னம் எங்களுடைய கோட்பாடோடு கொள்கையோடு ஒத்து போகிற ஒரு சின்னம். மேலும் என்னென்னா அந்த சின்னத்தை வந்து நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டினுடைய அடித்தள மக்கள் வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்த்த சின்னம். அவர் நல்ல பேச்சு திறனுக்கு வந்து அடையாளமாக இருக்கிறாரு. இல்லை, இப்போ என்னென்னா இப்போ வந்து அது ஒரு அடையாளமாக இருக்கலாம். பட் ஆனால் எங்களுக்குன்னா எளிதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றது வந்து என்னென்னா இந்த பெரும்பான்மை விவசாய மக்களை, விவசாய தொழிலாளர்களை கொண்ட இந்த சமூகத்தில் அந்த சின்னம் வந்து எங்களுக்கு வந்து பொருத்தமான சின்னமாக வந்து நாங்கள் பார்க்குறோம். ஆகவே தான் ஏற்கனவே அது பிரபலமான சின்னம், நாங்கள் பயன்படுத்தின சின்னம். அதனால் அது ரொம்ப மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களால். அதனால தான் வந்து கரும்பு சின்னத்தை இந்த கரும்பு விவசாய சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். நிச்சயமாக எங்களோட வந்து உங்களோட வருகனையும் கிருத்தமனத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.